வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. டேய், காசு இல்லனாலும் கௌரவமா பொழிச்சவடா நானு. யாரும் சீ போன்னு சொல்லாம வாழ்ந்தவடா நானு. ஆனா இன்னைக்கு என்னென்ன பேசிட்டாங்க தெரியுமா? எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி அனுப்புனாங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா, நீதான்டா, நீதான்டா. போடா போய் செத்து போ அப்படின்னு கதறிக்கிட்டே செல்வி அவங்க பையனை அடி வெளுத்து எடுக்கிறாங்க. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் நானு. மொத்த குடும்பத்தையும் நீ ஒரு ஆளு கை தூக்கி விடுவேன்னு நான் நம்புனேனே. இப்படி நீயும் குழிக்குள்ள விழுந்து எங்களையும் இழுத்து போட்டுட்டியேடா பாவி, பாவி, பாவின்னு ஆத்தாமியோட பையனை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க செல்வி. ஏண்டா, இனியாவ பாக்குறதுக்கு தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தியா? ஆ, 24 மணி நேரமும் போன்ல பேசிக்கிட்டே இருந்தியா? அது இனியா பாப்பா கிட்ட தான் பேசிட்டு இருந்தியா? என்ன நினைச்சுடா இதெல்லாம் பண்ண? என்ன நினைச்சுடா இதெல்லாம் பண்ணுன? இனியா பாப்பாவை போய் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? அப்படி ஒரு ஆசை உனக்கு வரலாமா? சொல்லுடா, வரலாமா? அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு செல்வி கேட்க சாரிமாங்கிறாரு ஆகாஷ். அவங்க நம்மளுக்கு சோறு போட்ட வீடு, வேலை கொடுத்த வீடு, அங்க வாலாட்டாதன்னு நான் உனக்கு படிச்சு படிச்சு சொன்னேனே. அப்புறமும் உன் புத்தி எங்கடா போச்சு, எங்கடா போச்சு, எங்க போச்சுன்னு மறுபடியும் ஆகாஷ குத்து குத்துன்னு குத்துறாங்க செல்வி. உன்னைய போய் நம்புனேனேடா, இப்படி ஒரு வேலையை பண்ணதுக்கு என்னைய கொன்னு போட்டிருக்கலாமேடா. நம்மளுக்கு கெட்டது செய்யறவங்களுக்கு கூட நல்லது செய்யணும்னு சொல்லி சொல்லித்தானேடா வளர்த்தேன். நம்மளுக்கு நல்லது பண்ண பாக்யா அக்காவுக்கு துரோகம் பண்ணி வச்சிட்டியேடா பாவி. இனிமே எப்படிடா நான் பாக்யா அக்கா மூஞ்சில முழிப்பேன்? பொத்தி பொத்தி வளர்த்தேனேடா உன்னை. என் சந்தோஷம் கூட முக்கியம் இல்லைன்னு உங்க சந்தோஷம் முக்கியம்னு பாத்துக்கிட்டேனேடா. நாம பட்ட கஷ்டம், படுற கஷ்டம் எல்லாத்தையும் சொல்லி சொல்லித்தானேடா வளர்த்தேன். அந்த புத்தி உனக்கு கொஞ்சம் கூட வரலையா? வரலையா? உனக்கு உன் அப்பன் புத்தி தான் வந்துச்சா? நான் வளர்த்து உனக்கு உங்க அப்பன் புத்தி தான் வந்துச்சா? ஐயோ ஐயோ, என் நெஞ்செல்லாம் பதறுதே அப்படின்னு செல்வி தலையில அடிச்சு அழுதுட்டு இருக்க. அம்மா அம்மான்னு ஆகாஷம் அழுதுகிட்டு இருக்காரு. அம்மா அம்மான்னு ஆகாஷ் சொல்லிட்டு இருக்க. தலையில அடிச்சுக்கிற செல்வி அம்மான்னு சொல்லாதரான்னு ஆகாச புடிச்சு தள்ளி விடுறாங்க. நான் எவ்வளவு பெருமையா உன்னை எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ இப்படி பண்ணிட்டியடா பாவி, பாவி அப்படின்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க செல்வி. அம்மா, நான் சொல்றதுன்னு ஆகாஷ் சொல்ல, நீ எதுவும் பேசாத, பேசாத பாவி, பேசாத. ஐயோ, நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறவங்க கீழே அவரோட ஸ்கூல் பேக்கை பார்த்து, படிப்பெல்லாம் உனக்கு ஒரு கேடா? எங்கேயாவது தொலைஞ்சு போட, என் கண்ணு முன்னாடி இருக்காதடா, போடா. இதுக்காடா உன்னை படிக்க வச்சேன்? எந்த ஜென்மத்துல பண்ண பாவமோ இந்த ஜென்மத்துல நான் படாத பாடுபடுறேனே அப்படின்னு செவுத்துல சாஞ்சு உட்கார்ந்து தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க செல்வி. அம்மா சாரிமான்னு ஆகாஷ் மண்டி போட்டு சொல்லிட்டு இருக்காரு. என்னைய பெத்தவங்களும் கடமைக்கு எதையோ செஞ்சு விட்டுட்டு போயிட்டாங்க. கட்டினவனும் சரியில்லை, நான் பெத்ததும் சரியில்லை. நான் என்னடா பண்ணுவேன்? பேசாம நான் செத்த தொலைஞ்சிரவா? அப்புறமாவது நீங்க நிம்மதியா இருப்பீங்கல்ல அப்படின்னு செல்வி ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருக்க. இது செல்விக்கு மட்டும் இல்ல, பிள்ளைங்க சரியில்லாத எல்லா அம்மாவுக்கும் ஏற்படுற கஷ்டங்கிறத பிள்ளைங்க புரிஞ்சுக்கணும். என்னைய பார்த்து அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுறவன்னு சொல்லிட்டாங்கடா. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றவன்னு சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு அவமானத்தை என் வாழ்க்கையில நான் சந்திச்சதே இல்ல. பிள்ளைங்க முக்கியம், பிள்ளைங்க முக்கியம்னு உனக்காக நான் கஷ்டப்பட்டதெல்லாம் அம்புட்டு தானா? ஒருவேளை நான் தான் உன்னைய பத்தி தேவையில்லாத வீணான கற்பனையெல்லாம் வளர்த்து வச்சுட்டேனோ? தகுதி தகுதின்னு எல்லாரும் சொல்றாங்களே, இதுதான் நம்ம தகுதியா? இந்த தகுதியை விட்டு நாம மேல போகணுங்கிற எண்ணமே உனக்கு இல்லாம போச்சா? ஐயோ ஐயோ கடவுளே அப்படின்னு செல்வி ஏங்கி தவிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க பாக்யா வீடு பெரியவர் இறந்தப்ப இருந்ததை விட ரொம்பவே மோசமா இருக்கு. எல்லாரும் கல் சிலை மாதிரி அங்கங்க உட்கார்ந்துட்டு நின்னுட்டு இருக்க. எல்லாத்தையும் பாத்துக்கன்னு விட்டுட்டு போயிட்டீங்கல்ல. அப்படி என்னங்க கோவம் உங்களுக்கு என் மேல? நீங்க இருந்து நான் போய் சேர்ந்திருக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி ரொம்பவே வருத்தமா சொல்ல, அம்மானு கோபியும் பாட்டின்னு எழிலும் கூப்பிடுறாங்க. கொஞ்சம் டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸ்டா இருங்க அப்படின்னு எழில் சொல்ல, பேசாம செத்து போயிடலான்னு இருக்குடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பாட்டின்னு பேருங்க 2 பேரும் கூப்பிடுறாங்க. ஏம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கோபி கேட்க, இந்த வீட்ல ஒரு நாள் கூட சந்தோஷமாவே இல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இருக்கட்டுமா, அதுக்கு ஏமா நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? பாத்துக்கலாம், அமைதியா இருங்க அப்படின்னு கோபி சொல்றாங்க. இனியா சாரி பாட்டின்னு சொல்ல, நீ பேசவே பேசாத. உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஒரு நாள் உன்னை மன்னிக்க மாட்டேன். ஏண்டி, உனக்கு இந்த வீட்ல என்ன குறை? அம்மா அப்பா 2 அண்ணன்ங்க அண்ணிங்கன்னு எல்லாரும் உன்னை தாங்குறோம். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து ஆசைப்பட்ட படிப்பெல்லாம் படிக்க வைக்கிறோம். நீ என்ன ஆசைப்பட்டாலும் அடுத்த நிமிஷமே உனக்கு அதை வாங்கி கொடுக்குறாங்க. உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எங்களுக்கெல்லாம் தெரியாதா? உன்னை ராணி மாதிரி வாழ வைக்கணும்னு நாங்கெல்லாம் கனவு கண்டுகிட்டு இருக்கோம்டி அப்படிங்கிற ஈஸ்வரி முகத்தை திருப்பிக்க, பாட்டி போதும் பாட்டி, ஏற்கனவே இனியாவ ரொம்ப திட்டியாச்சு அப்படின்னு எழில் சொல்ல, டேய் என்னடா அவளுக்கு சும்மா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற? அவ பண்ண எதையுமே என்னால ஜீரணிச்சிக்கவே முடியலங்கிறாரு செழியன் கோவமா. டேய் என்னடா, சரிடா, எல்லாத்தையும் ஒரே நாள்ல பேசி முடிக்கணும்னு
எந்த அவசியமும் கிடையாதுல்ல அப்படிங்கிற எழில் இனியாவிட்ட திரும்பி, இனியா நீ மேல போங்கிறாரு. அண்ணே அப்படின்னு இனியா கூப்பிட மேல போன்ற மாதிரி கண்ணிலேயே ஜாட காட்டுறாரு எழில். இனியா அங்கிருந்து மெதுவா நடந்து வந்து டீப்பா கிட்ட இருக்க போன் எடுக்க குனிய போக, என்ன பண்ற அப்படின்னு கோபி கேட்க, போன் அப்படிங்கிற இனியா அப்படியே கைய பின்னுக்கு இழுத்துக்கிறாங்க. எதுக்கு உனக்கு போனு? என்ன வீட்ல நடக்கிறதெல்லாம் அப்படியே அப்டேட் பண்றதுக்கா? இல்ல அவன் எப்படி இருக்கான், அவன் வீட்ல என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கா? எதுக்கு உனக்கு போனு சொல்லு அப்படின்னு கோபி கேட்க, டாடி காலேஜ்ல இந்த நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஏதாவது ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட்னா மெசேஜ் அனுப்புவாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு இனியா தயக்கமா சொல்லிட்டு இருக்க, மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி ஸ்பெஷல் கிளாஸ். உன் நம்பர்லாம் தேவையில்லை, ஏன் நம்பரை கொடு. இனிமே உனக்கு மொபைல் போனே கிடையாது அப்படின்னு கோபி கோவமா சொல்ல, டாடி அப்படிங்கிறாங்க இனியா. இனியா பேசாது. இது வரைக்கும் எல்லாரும் உன் மேல, எல்லாத்துக்கும் மேல நான் உன் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன். எவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்திருப்போம். அதுக்கான பலன் தான் நாங்க எல்லாரும் இப்ப அனுபவிச்சிட்டு இருக்கோம். நல்லா கேட்டுக்க, உனக்கு இனிமே எந்த ஃப்ரீடமும் இல்ல. நான் சொன்னதை மட்டும் நீ கேட்டு நடந்தா அதுவே போதும். ஓகே, காலேஜுக்கே அனுப்ப வேண்டாம் தான் நான் நினைச்சேன். ஆனா படிப்பு கெட்டு போயிடுமே, அந்த பயத்துல தான் அனுப்புறோம். இத பாரு, இனிமே காலேஜ்ல உன்னை டிராப் பண்றதும் பிக்கப் பண்றதும் நான் தான், புரியுதா? இனிமே வீட்ல இருக்கவங்க அவங்க பேச்ச நீ கேட்டு நடந்தா போதும். பேச்ச மீறி ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. பண்ணுன தேவையில்லாம யார்கிட்டயும் பேசவும் கூடாது. பேசி பாரு. இத்தனை நாள் நீ பண்ண கூத்தெல்லாம் இன்னையோட முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுதா? போனு அப்படின்னு வேகமா சொல்ற கோபி இனியாவோட போன் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இனியா அங்கேயே அழுதுகிட்டு நிக்க, ஏய் அழுது அழுது எங்களெல்லாம் ஏமாத்தலான்னு பாக்காத அப்படின்னு ஈஸ்வரியும் திட்ட, எழுந்திருக்கிற எழில் இனியான்னு கூப்பிட அண்ணேங்கிறாங்க. இங்க பாரு, இந்த வயசுல இந்த மாதிரி எண்ணம்லாம் வரும்தான், பிரியா. ஆனா அதெல்லாம் நமக்கு இப்ப தேவையா இல்லையான்னு நாம தான் முடிவு பண்ணணும். இங்க பாரு, வீட்ல அவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீ நல்லபடியா படிப்ப முடிக்கணும், நீ நல்லபடியா வேலைக்கு போகணும். அதெல்லாம் விட்டுட்டு இப்படி லவ் பண்ணிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? இங்க பாரு இனியா, உனக்கு பிடிச்சது செல்வி அக்காவோட பையங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு எழில் சொல்லிட்டு இருக்க, ஈஸ்வரி பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. செலியன் பயங்கர கோபமா, ஏன்பா நல்லவனே, இங்க பாரு, உனக்கு வேணா அது பிரச்சனை இல்லாம இருக்கலாம். ஆனா எங்களுக்கு அது பெரிய பிரச்சனை சொல்லிட்டேன். டேய் யாருடா அவன்? நம்ம வீட்ல வேலை செய்யறவங்களோட பையன். அவங்கள ஒரு மரியாதைக்காக அக்கான்னு கூப்பிடலாமே தவிர அதுக்காக அவங்க அக்கா ஆயிடுவாங்களா? இல்ல சொந்தக்காரங்க ஆயிடுவாங்களா அப்படின்னு செடியன் கோவமா பேச, எழில் என்ன சொல்றதுன்னு தெரியாம நிக்கிறாரு. நல்லா சொல்லுடா அவனுக்கு அப்படின்னு ஈஸ்வரியும் சொல்ல, இங்க பாரு, இனியா லவ் பண்ணது தப்பு. அதுவும் அவனை லவ் பண்ணது பெரிய தப்பு. ஒழுங்கா உருப்படியா அட்வைஸ் பண்ண முடிஞ்சா பண்ணு, இல்லனா வாய் மூடிட்டு நில்லுடா. இதோ பாரு இனியா, அப்பா சொன்னதுதான், காலேஜ் போனோமா வந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இனிமே அவன் கூட பேசுறதெல்லாம் நீ நினைச்சு கூட பார்க்க கூடாது சொல்லிட்டேன். அவன் இனிமே உன் லைஃப்ல கிடையவே கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு செழியன் முதலா கோவப்பட்டு பேசிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. வெறியோட எழுந்திருக்கிற ஈஸ்வரி சேன்னு ஒரு முறை முறைச்சிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இனியா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க, பாக்யா வாசப்படியில அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. பக்கத்துல நிக்கிற எழில், இனியா சரி அழாத, சரி வா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு தங்கச்சிய. எவ்வளவு நேரம் ஆச்சுன்னே தெரியல. பாக்யா அந்த உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துருக்காங்க. இனியா மெல்ல அவங்க கிட்ட வர்றாங்க. பாக்யா இனியாவை பார்க்க அம்மான்னு இனியா கூப்பிட பேசாம முகத்தை திரும்பி உட்கார்ந்துடுறாங்க பாக்யா. மான்னு கூப்பிட்டுட்டு கீழே உட்கார்ந்து பாக்யாவோட கைய பிடிக்க உதறிக்கிறாங்க அவங்க. அம்மா பேசுமா, என்கிட்ட என்ன திட்டவாவது செய்யுமா, ஆனா பேசாம மட்டும் இருக்காதம்மா அப்படின்னு இனியா கெஞ்ச, இனியா ஒரு பார்வை பார்த்துட்டு பேசாம வெறிச்ச பார்வையோட திரும்பிக்கிறாங்க பாக்யா. நீ என் மேல கோவமா இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பொய் சொல்லிட்டு நான் இன்னைக்கு போனது தப்பு தான். ஆகாஷ் படிக்கிறதுக்கு ஒரு புக்கு வேணும்னு சொல்லி கேட்டான். என் ஃப்ரெண்டோட அண்ணன்கிட்ட அந்த புக்கு இருந்துச்சு. அதை வாங்கி அவங்கிட்ட குடுக்கறதுக்காக தாம்மா போனேன். ஆகாஷ் ரொம்ப நல்ல பையன்மா. முன்னாடியே என் கூட ரொம்ப நல்லா பேசுவான். எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாமா. நான் என்ன பேசினாலும் பொறுமையா கேட்டுப்பான். எனக்கு நிறைய டைம்ல நல்ல அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்காமா. அவனை பிடிச்சிருக்குன்னு நான் தான் அவன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு இனியா சொல்ல, பாக்யா பயங்கர அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க முகத்துல வெறுப்பும் கோவமும் தாண்டவம் ஆடிட்டு இருக்கு. நீ தானே அவனை படிக்க வச்ச, உனக்கு துரோகம் பண்ண முடியாதுன்னா சொல்லியிருக்காமா. நிறைய கில்ட்டா ஃபீல் பண்ணியிருக்கான். நான் தாம அவன்கிட்ட பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணேன். நான் அவன் கூட பேசுறது பழகுறது எல்லாமே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சுமா. நான் பண்ணினதெல்லாம் தப்பு தான், எனக்கே புரியுது. திரும்ப திரும்ப ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுதான். நான் என்ன பண்ணாலும் உன்னதான் திட்டுறாங்க. எல்லாமே எனக்கு தெரியுதுமா. ஆனா அவனோட பேச எனக்கு பிடிச்சிருந்துச்சுமா. ஆகாஷ் செல்வி ஆண்டியோட பையங்கிறதுனாலதான் எல்லாருமே கோவப்படுறாங்க. இப்ப வேணா அவன் சும்மா நல்ல நிலைமையில இல்லாம இருக்கலாமா, ஆனா எப்பவுமே இப்படி இருக்க மாட்டாமா. கண்டிப்பா நல்லா வருவான்.
கலெக்டர் ஆவான், எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி வருவாமா அப்படின்னு இனியா சொல்ல அதிர்ச்சியா பாத்துட்டு இருந்த பாக்யா வெறுப்பா பார்வையை திருப்பிக்கிறாங்க. என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிற? எல்லார்கிட்டயும் பேசுற மாதிரின்னு நினைக்கிறியா? மத்தவங்க கூட பேசுற மாதிரிலாம் இல்லம்மா. எனக்கு நிஜமாவே அவன புடிச்சிருக்கு அப்படின்னு இனியா சொல்ல வெறுப்பும் தவிப்புமா பாக்குறாங்க பாக்யா. ஏதாச்சும் பேசுமா அப்படின்னு பாக்யாவோட கைய பிடிச்சு உழுக்க, இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிற? நீ சொன்னதெல்லாம் கேட்டு அதுக்கு நான் சரி சரின்னு தலையாட்டணுமா? என்ன, அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? உடனே கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமா? முகூர்த்தம் பார்க்க சொல்லட்டுமா உனக்கு? சொல்லு, என்ன பண்ணணும்? கல்யாணம் கல்யாணம் பண்ற வயசாயிடுச்சாடி உனக்கு? வந்துட்டா பண்ணதெல்லாம் சரின்னு கன்வின்ஸ் பண்றதுக்கு. போ, போய் படி. இல்ல வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு போ அப்படின்னு பாக்யா கத்த அம்மான்னு ஏக்கமா கூப்பிடுறாங்க இனியா. ஏய் பேசாத. மாசத்துக்கு 2 பிரச்சனை உன்னாலதான் வருது. ஒவ்வொரு தடவையும் உன் மேல நம்பிக்கை வைக்கிறேன். ஆனா நீ என் நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரியே ஏதாவது பண்ணி வைக்கிற. நேத்து கூட அவன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தான். நான் கூட ஏதோ எதேச்சியா வந்தான்னு தான் நினைச்சேன். ஆனா நீ தான் வர சொல்லியிருக்க அவன. நீங்க 2 பேரும் பேசும்போது சாதாரணமா பேசுறீங்கன்னு நினைச்சேன். செல்வி கூட அவன திட்டுனா. நான் அதுக்கு அவள திட்டுனேன். நம்ம பசங்கள நாம நம்பாம வேற யார் நம்ப போறாங்கன்னு கேட்டேன். ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன்னால என்ன செய்ய முடியுமா? அத நல்லா செஞ்சுட்டல்ல. ஃப்ரெண்டா தான் பழகுறேன். செல்வி ஆண்டி பையன்கிட்ட தான் பேசுறேன்னு நீ சொன்னதெல்லாம் நம்புனேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும்டி. வேணும் அப்படின்னு பாக்யா கத்த மறுபடியும் அம்மான்னு ஏக்கமா இனியா கூப்பிட, பேசாத. எங்கெல்லாம் உன்னை நம்பி அனுப்புனேனோ அங்கெல்லாம் நீ என் மூக்க உடைக்கதான் செஞ்சிருக்க அப்படின்னு பாக்யா கத்த, அம்மா நான் சொல்றத அப்படின்னு அவங்க அம்மா மண்டைய கழுவ இனியா முயற்சி பண்றாங்க. பேசாத போ, என்கிட்ட பேசாம போயிடு, அவ்வளவுதான். போ, கிளம்புடி போ அப்படின்னு பாக்யா கத்த எழுந்து போறாங்க இனியா. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் பாக்யா எழுந்து கிச்சனுக்குள்ள வர அவங்க மொபைல் ரிங் ஆகுது. செல்வி தான் கால் பண்றாங்க. எடுத்து பாக்குற பாக்யா போன் அட்டன் பண்ணாம அப்படியே வச்சுட. செல்வி 2 3 தடவை ட்ரை பண்ணி, பாக்யா அக்கா போனை எடுக்க மாட்டேங்குது, அக்கா போனை எடுக்கா அப்படின்னு செல்வி போன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. பாக்யா அடுப்புல காஃபி வைக்கிறதுக்காக பாத்திரத்தை வச்சுட்டு நொந்து போய் வந்து சேர்ல உட்கார எழில் அங்க வர்றாரு. அம்மா அம்மான்னு எழில் கூப்பிட முகத்துல மறைச்சிருந்த கைய எடுத்துட்டு நிமிர்ந்து உட்கார்றாங்க பாக்யா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. எது சரி எது தப்பு யார் பக்கம் நிக்கணும்னே எனக்கு புரியல. இனியா என்ன சின்ன குழந்தையாடா? 20 வயசு ஆக போகுது. இது ஒருத்தரை பிடிக்கிற வயசுதான். இந்த வயசுல எனக்கு கல்யாணமாக்கி செழியனே பொறந்துட்டான்டா. இனியா இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா எனக்கு எப்படி பேசுறது, எப்படி இதெல்லாம் சரி பண்றதுன்னு எனக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இனியாவா இருக்க போய் தான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. அவ வாழ்க்கையில சரியான முடிவெடுக்காமயே போயிடுவாளோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குடா அப்படின்னு பாக்யா வருத்தமா சொல்ல எழில் அதை விட வருத்தமா பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்குள்ளேயே 2 டீம் இருக்கு. ஒரு டீம் என்ன முடிவெடுக்க போறாங்க? எழிலும் பாக்யாவும் சேர்ந்து என்ன முடிவெடுக்க போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.